வணக்கம் மக்களேஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கேரி க்ராசரி நைட் ஷிஃப்ட் தான் விளாட போகிறோம். யார் கூடனா போன வாட்டி நம்ம ஏன் கேமிங் 777 கூட விளாண்டோம். இந்த வாட்டி நம்ம என் தம்பி கூட தான் விளாட போகிறோம். வாங்க என் தம்பி கூட போய் விளாடலாம். இதுதான் என் தம்பி. அவன் பேர் முட்டாளுன்னு வச்சுருக்கான். அவன்கிட்ட நான் என்ன வைக்கிறதுன்னு கேட்டேன். அவன் தான் முட்டாளுன்னு ஒரு சஜஸ்ட் பண்ணான். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேரி க்ராசரி த நைட் ஷிஃப்ட் எல்லாத்தையும் போட்டாங்க. டிஃபீட் த என்டிடிஆ என்னமோ ஒன்று. இப்போ தான் உள்ளே போனோடனே இது போடுறாங்க 99 மாதிரி. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம தம்பி ஜாயின் பண்ணிட்டான். சரி வாங்க இப்போ வந்து ஃபோன் காய் பேசுவாரா? இப்போ வந்து ஃபோன் காய். ஒரு ஃபோன் காயா இல்லை நம்ம பாஸான்னு தெரியல. இவர் பேரே ஃபோன் காயா? நான் வந்து உங்களுக்கு அன்மியூட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. ஆனால் எனக்கு அந்த சத்தம் அப்போது காதை கிழிச்சிட்டு இருந்துச்சு. நான் இப்போ டப்பிங் பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே தெரியும். என் தம்பி வந்து கொச்சன்னு பேசிகிட்டு இருந்தான் எல்லாத்தையும். அதனால் என் தம்பி வேணான்ட்டு நான் பார்த்துக்க டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தாச்சு. அவங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கவுண்டருக்கு வர நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். ப்ளீஸ் எனக்கு இப்போது வியூஸ் போகணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் இளன் கேமிங்கும் ஒரு ரேஸில் இருக்கோம். என்ன ரேஸ்னால் யார் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கா, யாருக்கு அதிக வியூஸ் போயிருக்குன்னு. ஓகேவா? நமக்கு தான் நான் தான் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தெரிவிக்க விடுங்க நண்பர்களே. அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும். இப்போ வாங்க இவர் எல்லாத்தையும் கேட்டாச்சு. இவர் வந்து எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்காராமா. அதனால் இவரை நம்ம விட்டுறலாம். அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாருமே கரெக்டாக இருக்குது, நீ ட்ரான்சிஷனை முடிச்சுட்டு விட்டுரு அப்படின்ட்டு. சரி நமக்கு வேறு வேலை என்ன இருக்குது, அவங்க சொல்கிறது தான் செய்யணும். டுட்டோரியலை முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது செகண்ட் அனதர் காய் வந்து நமக்கு இப்போ வரப்போகிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டார். இன்னொருத்தர் பேர் என்ன? இன்னொருத்தர் பேர் இன்னும் வரல. போன காய் பேர் தான் இருக்குது. காய். அது என்ன காய்? பீப்புள்னு சொல்லுங்கள். ஒரு ஆள், ஒரு கஸ்டமர். அங்கேயே கஸ்டமர்னு தான் போடுறாங்க. நம்ம இவர் எல்லா பொருளையும் வாங்கி செக் பண்ணலாம். நீ எங்கே வேலை பார்க்குற தம்பி? நீ எங்கே வேலை பார்க்குற? நான் வந்து நர்ஸாக இருக்கேன். நர்ஸாக இருக்கியா? நர்ஸாவாக இருக்க? ஆமாம் நர்ஸுன்னு தான் போட்டிருக்கு. கரெக்டாக சொல்லிட்டேன். நீ எங்கே இருக்க? நான் வந்து லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கேன். டேய் நீ லாஸ் ஏஞ்சலஸில் இல்லைடா, நீ நியூயார்க்கில் இருக்கடா. டேய் தம்பி கன்னட்ரா. டேய் இவன் தப்பாக சொல்லிட்டான்டா. இதுக்கு மேலே கேட்டேன் என்ன, கேட்காட்டி என்ன? இல்லை என்னை விட்டுருங்க, நான் டாபிள் கேங்கர் இல்லை. டேய் நீ டாபிள் கேங்கருன்னு பார்த்தாச்சுடா. சரியா? கன்னடு சொல்லிட்டாங்க பாரு அவங்களே. டேய் நான் ஓடிடுவேன்டா, விட்டுருங்க. உங்களுக்கு நான் எவ்வளோக்கு வேணால் காசு கொடுக்குறேன். உன் காசு வேணாண்டா, எங்களுக்கு பாதுகாப்பு தான்டா முக்கியம். சுட்றா போடுறா. அவனை பேசுகிறான் டேன்ட்டு. என்ன வாய்ஸு கேவலமாக இருக்குது. அது என்னோடய வாய்ஸ் தான். அதோட முதல் டாபிள் கேங்கர் மாட்டிக்காச்சு. இப்போது நிறையா வேலை இருக்கும். துடைக்கணும், போய் பாடி எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டில் போடணும். அதனால தான் நான் இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி நானே வந்திருப்பேன். இல்லாட்டி நாங்கள் முதல்ல இளன் கேமிங்கோட தான் நான் விளாண்டேன். அந்த சர்வர் வந்து நெட்வொர்க் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் இப்போ வந்து ரித்திவியோட வந்திருக்கேன். இளன் கேமிங்கோட நான் இன்னொரு மேட்ச் போடணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இளன் கேமிங்கோட மறுபடியும் போடுறேன். அது வந்து பார்ட் 2 இருக்கும். நம்ம 20 நைட்ஸ் முடிக்கலாம். இதில் அப்போ எத்தனை நைட்ஸ் தான் முடிப்பேன்னு கேட்காதீங்க. அதை நீங்கள் வீடியோ முடியும் போது தான் பார்க்கணும். வீடியோ முடியும் போது பார்க்கணுன்னு சொன்னோடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி இப்போ பாடியை போட்டுட்டு வந்தாச்சு. மறுபடியும் ஃபோன் காய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு தெரியல. என்ன ஹெட் டு த பஸ். இப்போ ஷிஃப்ட்டை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுறாங்க. ஷிஃப்ட்டை முடிச்சாச்சு. வாங்க நம்ம போயிடலாம். ஓகே இருங்க, நீங்கள் நினச்சிக்காதீங்க கேமில் ஆடு கட்டுதுன்னு. இங்கே தான் ஆடு கட்டுது. நான் வீட்டில் இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வெளியில் மேன்னு கத்திக்கிட்டு இருக்குது. ஆடை விரட்டும் பணி முடிந்தது. இப்போ ஷிஃப்ட்டை முடிச்சாச்சு. என்னோட முடி எனக்கு இப்படி இருக்குது. முட்டாளா? முட்டாள் படா.
இது முட்டாள் இல்லை, ஒரு என் தம்பி தான், அறிவாளி தான். ஆனால் என்ன வைக்கிறதுன்னு கேட்டதுக்கு டேய் முட்டாளுன்னு வைடா அப்படின்னு சொன்னான். சரின்னு வச்சுட்டேன். ஆனால் நான் உனக்கு நல்ல நேம் தான் சஜஸ்ட் பண்ணேன். ரித்வின்னு வை, ரித்வி 0204 அந்த மாதிரி வைன்னு சொன்னேன். அவன் அதெல்லாம் கேட்கல. சரி வாங்க நம்ம இப்போ போய் ஆர்டர் பண்ணிடலாம். நம்ம ஒரு பெட்டி ஆர்டர் போட்டாச்சு. அந்த பெட்டி வந்துருச்சு இன்னும் வரல. என் தம்பி ட்ரக்கில் ஏறி அப்படியே போயிருந்தோம். அவன் தேவையில்லை. ஐயோ இறங்கிட்டானே. சரி வாங்க நம்ம இதை போய் ஸ்டாக்கிங் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட்ஸில் ட்விஸ்ட் இருக்குது, நிறையா இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தொண்ண பேசுகிறதுனால இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியவே மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம ஒழுங்காக பார்க்கலாம். போன டாபிள் கேங்கர் பேர் தான் இன்னும் போட்டிருக்கு. என்ன இன்னும் கஸ்டமர் வரல? நானும் என் தம்பியாக தான் போய் பார்த்துட்டு இருக்கோம். இல்லையே இன்னும் கஸ்டமர் எங்கே இருக்கீங்க? டக்குன்னு வீட்டுக்கு வாங்க, கடைக்கு வாங்க. நான் சொன்னோன்னே வந்துட்டான்ல. தாண்டா பவர் ஆஃப் கருணேஷ். ஓகே, இப்போது இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? நீங்கள் என்ன வேலை? முதல்ல நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜாப் கேட்கலாம். ஜாப் எங்கே வேலை பார்க்குறீங்க? வில்லியம்ஸ் பில்லு ரிப்பேர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு டென்வரில் இருக்கீங்க. ஓகே கரெக்டு. மே 15 தானே? கம்ப்ளீட் ட்ரான்சிஷன். பாய் பாய், டாட்டா, see you. நல்ல கஸ்டமராக வாங்க. அடுத்து யார் வரா? ஜோக்கர். ஹே ஜோக்கரே, நீ டாபிள் கேங்கர் தானே? நீ வா உன்னை செக் பண்ணுறேன். டேய் தம்பி சுற்று தொலைஞ்சிடாத, ஹியூமன் ஷாட்டாக கூட இருக்கும். நீ கண்டிப்பாக டாபிள் கேங்கர்னு நான் பண்ணிட்டேன். எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாமே. மக்கள் வாங்காமல் இருந்தால் சரி. டே சுட்டன்னா உன்னை கொன்றுவேண்டா. இப்போ இவன் எதுக்கு இப்படி அசையாமல் நிற்கிறான்னா, இந்த வீடியோவை நாங்கள் கரெக்டாக இந்த டைமுக்கு நம்ம காலையில் பண்ணுறோம். இவன் இன்னும் பல்லே விளக்கலை. போய் பல் விளக்கிட்டு வாடான்னு திட்டி அமிச்சாச்சு. பல் விளக்க போயிட்டான். இப்போ நான் தான் அதை நவுத்துறேன். என்னால் அதை 2 ஃபோனில் விளாட முடியாத காரணத்தினால் ஒரு ஃபோனில் மட்டும் விளாடுவேன். அவன் நின்றுக்கிட்டே இருப்பான். அவன் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே இப்போ அவனும் சேர்ந்து விளாடுவான். என்ன எங்கே இருக்கீங்க? கரெக்டுடா. இல்லை ஏஜில் மாட்டிப்பான். ஃப்ரமில் கூட மாட்டிப்பான். எங்கேருந்து வரீங்க? டென்வர். கரெக்டாக சொல்லிட்டான். ஏஜில் மாட்டுவான் பாரு. ஜூலை 30. ஏய் டே டாபிள் கேங்கரே, மண்டையிலே சுட்டுருவோம்டா. கரெக்டாக இருக்கானே, ஆனாலும் மண்டையிலேயே சுட்டுருவேன். ஒழுங்காக ஓடிடு. நீ டாபிள் கேங்கர் தானே? மண்டையில் சுட்டனா 3 சதறிடும் தம்பி. சரி எல்லாத்தையும் கடை சொன்னால ட்ரான்சிஷன் முடிச்சுக்கலாம். ஓ கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அடுத்து யார் வரா? ஒரு நல்ல மேடமாக வாங்க. இல்லை அண்ணன் தான் வந்திருக்காரு. சார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கவுண்டருக்கு வந்து சேருங்க. என் தம்பி பல்லு விளக்க போயிருந்த நேரத்தில் இவர் சுத்தமாக பல்ல விளக்கிட்டு வந்திருக்காரு. ஓகே, உங்களோட ஜாப் என்ன? லூக்கஸ் கேரிஸ், உங்கள் ஜாப் என்ன? வாட் இஸ் யுவர் ஜாப்? கீப் த சிட்டி அப்லோடு. என்ன போலீஸ் ஆஃபீஸர்? வணக்கம் போலீஸ் ஆஃபீஸர். வணக்கம். நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவீங்க. நீங்கள் தான் போலீஸ் ஆஃபீஸர். நவம்பர் 1 கரெக்டு. ஏஜ் எல்லாமே கரெக்டு. பாய் பாய் போலீஸ் ஆஃபீஸர், பாய். மறுபடியும் கடைக்கு வாங்க. இந்த மாதிரி பசங்க சர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கடையே நல்லாயிருக்கு. அடுத்து யார்? டாபிள் கேங்கரா? இவனை பார்க்க கொஞ்சம் நல்லா. ஏய் ஓ மை காட். டே டாபிள் கேங்ரே, கெல்வின் வில்லியம். டே மூஞ்சை இப்படி வச்சிட்டே நீ வரலாமா? சரி இவன் கூட நல்லவனாக தான் இருப்பா. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். கரெக்டாக சொன்னானா? லைப்ரரியன். நீ எங்கேருந்து வர? டெல்லாஸ் டிராஃபிக். ஓகே, ஏஜில் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஏஜ் என்ன? சட்டம். மாட்டிக்கிட்டிய தம்பி. எட்ரா பிஸ்டலை. டன் முட்டாள் தம்பி வந்துட்டான். இப்போ சதறிட்டான். அவனை சதற விட்டாச்சு. நம்ம மாபிங் பண்ணலாம். அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ வாங்க அவன்கிட்ட மாபை கொடுத்து, இல்லை நானே மாபிங் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் வந்து பாடியை போட்டுருவான். அப்புறம் நான் அப்படியே கவுண்டரை பார்த்துட்டு இருப்பேன். மணி 4 ஆயிடுச்சு, இன்னும் யாருமே இல்லை.
ஜாபை கேளு. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சரா நீங்கள்? டீச்சரா? எங்கேருந்து வரீங்க? டீச்சர் போய் சொல்ல மாட்டாங்க. எங்கேருந்து வரீங்க? லாஸ் ஏஞ்சலஸ். கரெக்டு. டீச்சர், மே 20. மே 20ஆவது? மே 20 தானே? தப்பாக இருக்கே ஏதோ. இல்லையே. சரி பரவாயில்ல, அனுப்பிவிடுவோம். நீங்களும் கரெக்டாக இருக்கீங்க. பாய் பாய். என்னது டாபிள் கேங்கரை வெளியே அனுப்பிட்டோமா? கரெக்டாக தான்டா இருந்துச்சு எல்லாமே. மே 20 இல்லை 20ஆம் மாதமும் கிடையாது. என்னது கன் எடுறா பாய். நல்ல வேலை ரித்வி ப்ரஷ் பண்ணிட்டு வந்ததுனால சாதகமாக போச்சு. இல்லாட்டி நான் ஒருத்தால போராட வேண்டியதாக இருக்கும். ஐயோ இன்னும் 8 செகண்டில் வராரு. யார் வராரு? ஐயோ வந்துட்டாரா? இல்லை 3 2 1 கன்னடா. வரான்டா அவன். எனக்கு அங்கே கண்ணு குடிச்சிட்டு. ஓ மை காட், ஏதோ ஸ்பைடர் வருது. ஆமாடி, காப்பாத்துங்க. ஐயோ அப்படி அவங்கிட்ட போயிருச்சு. ஐயோ காப்பாத்துங்க. ரித்விக்கு பாதி ஹெல்த் போயிருச்சே. சூடு போடு. சோலி முடிஞ்சு. எந்த கேமையும் ஒழுங்காகவே ஆடுறதில்ல. எல்லா கேம்லையும் செருப்படி வாங்கிட்டே வந்துடுது. என் தம்பி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்பெக்ரீட் அவனை பண்ணு. டிஜே அவன் ப்ரோ. சரிதான். ஓகே கைஸ், இந்த கேம்லேயும் நம்ம இறந்தாச்சு. நம்ம அடுத்து டிஜே அவன், இளங்கேமிங், கரணேஷ் இவங்க 3 பேர்த்த வச்சியும் விளாடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த போட்டி தெரியும்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க.